Welcome by all students, viewers and respectable people to my channel. Right students and viewers, we are in 12th biogeology 6th lesson. 6th lesson name is evolution in Tamil Parinamam. In this lesson, today's section, I would like to teach about just introduction about evolution. Come to the introductory part. So here the term evolution is used to describe the term evolution. Evolution means பரிணாமம். இந்த பரிணாமம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நம்ம என்ன விளக்கம் கொடுக்கலான்னா ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் இன் ஹெரிட்டபிள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படக்கூடிய சரிங்களா ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் இன் ஒன் ஆர் மோர் கேரஸ்டிக்ஸ் ஆஃப் எ பாப்புலேஷன் ஆஃப் ஸ்பீசியஸ். ஸ்பீசியஸ் அப்படின்னா சிற்றினம், டாக்னா டாக் இஸ் ஏ ஸ்பீசியஸ், ஹியூமன்னா ஹியூமன் இஸ் ஏ ஸ்பீசியஸ், கேட்னா கேட் இஸ் ஸ்பீசியஸ், லயன் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் ஸ்பீசியஸ். ஸோ அந்த லயன் வந்து குரூப்பாக கூட்டமாக இருந்த பாப்புலேஷன் சொல்லுவோம். அப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் வந்து பாப்புலேஷனாக மக்கள் தொகை கூட்டமாக இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆர் மோர் கேரஸ்டிக் ஃபியூச்சரில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கேரஸ்டிக் பண்புகளில் சேஞ்சஸ் நடக்கக்கூடியதும் அது அடுத்த தலைமுறைக்கு ஹெரிட்டபிள் சேஞ்சஸாக மாறுவது, இந்த ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லுவோம்? ஸோ எவல்யூஷன். Okay, so the term evolution is used to describe. The term evolution யூஸ் பண்ணி நம்ம என்ன டிஸ்கிரைப் பண்ணலான்னா ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படக்கூடிய சேஞ்சஸ் சரிங்களா. அந்த மாதிரி அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய சேஞ்சஸ் ஒன் ஆர் மோர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எ பாப்புலேஷன் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கேரக்டரை கொண்ட பாப்புலேஷன் ஆஃப் எ ஸ்பீசிஸ் சரிங்களா. சிற்றினங்களின் அந்த கூட்டத்தில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பண்புகளில் மாற்றம் ஏற்பட்டு அந்த மாற்றம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படக்கூடிய அம்சங்களை எவல்யூஷன் என்கலாம். ஓகே, ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் இன் ஒன் ஆர் மோர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எ பாப்புலேஷன் ஆஃப் எ ஸ்பீசிஸ் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அதர் ஜென்ரேஷன் சரிங்களா. ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு ஹெரிட்டபிள் பாரம்பரியமாக கடத்தக்கூடிய அந்த மாற்றங்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகளில் ஏற்பட்டு அது அடுத்த தலைமுறை கடத்தப்பட்டால் ஸோ தட் இஸ் கால்ட் வாட் எவல்யூஷன். த ப்ரெசன்ட் ஸ்டேட் சரிங்களா. இன்றைய ஸ்டேட்டில் த ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் மேன்கைண்ட் சரிங்களா. இன்றைய நிலையில் மனித பரிணாமம் எப்படி வந்திருக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 kinds ஆஃப் எவல்யூஷன் 3 வகையான பரிணாமங்கள் வழியாக வந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கெமிக்கல் எவல்யூஷன் வேதி பரிணாமம். ரெண்டாவது ஆர்கானிக் அப்படின்னா கரிம பரிமாணம். தேர்ட் ஒன்று சோசியல் ஆர் கல்ச்சுரல் எவல்யூஷன் சரிங்களா. சமூக அல்லது பண்பாட்டு பரிணாமம் சரிங்களா. ஸோ இந்த 3 கைண்டில் கெமிக்கல் எவல்யூஷன், ஆர்கானிக் எவல்யூஷன், சோசியல் ஆர் கல்ச்சுரல் எவல்யூஷன். ஸோ திஸ் 3 அமாங் தி எனி ஒன் ஸோ மே ஆப்ரேட் தி ஹியூமன் எவல்யூஷன் சரிங்களா. இந்த 3ல் ஏதோ ஒன்று தான் மனித எவல்யூஷன் ஃபார்மாக இருக்குது, ஹியூமன் எவல்யூஷன் ஃபார்மாக இருக்குது, ஹெல்ப் பண்ணுச்சுங்கிறது உறுதியாக தெரிகிறது சரிங்களா. ஸோ அந்த எவல்யூஷன் வந்து ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம், வேணால் நோட் பண்ணிங்க. வாட் இஸ் எவல்யூஷன் கேட்டால் எழுதி தரேன். 3 மார்க். நெக்ஸ்ட், ரேடியோமெட்ரிக் dating of meteorites yield an estimated age for the solar system and for the earth as around 4.5 to 4.6 billion years ago. ரேடியோமெட்ரிக் டேட்டிங் கதிரியக்க முறையில் ஐசோடோப் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. கார்பன், C14, பாஸ்பரஸ், யுரேனியம், தோரியம் இந்த மாதிரி ஐசோடோப் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ இதை பயன்படுத்தி சரிங்களா இந்த எர்த் சன்னினுடைய ஏஜை வந்து கண்டுபிடிக்கிறோம். அதனுடைய வயசு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி ரேடியோமெட்ரிக் டேட்டிங். ரேடியோமெட்ரிக்னா கதிரியக்க முறையை பயன்படுத்தி வயதை கணித்தல், டேட்டிங்னா வயதை கணித்தல். ஸோ ரேடியோமெட்ரிக் டேட்டிங் ஆஃப் மெட்ரியோரைட்ஸ். மெட்ரியோரைட்ஸ் அப்படின்னா விண்கற்கள். மெட்ரியோரைட்ஸ்னால் விண்கற்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. விண்கற்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, விண்கற்கள். ஸோ மெட்ரியோரைட்ஸ் விண்கற்களினுடைய வயசை ரேடியோமெட்ரிக் டேட்டிங் பயன்படுத்தி கணிக்கிறாங்க. விண்கற்களின் வயதானது கதிரியக்க முறையை பயன்படுத்தி வயது கணிக்கப்படுகிறது. ஸோ அப்படி கணிக்கும்போது விச் ஈல்டு
an estimated age for the solar system. ஸோ அப்படி கணிக்கும் போது சரிங்களா பூமியினுடைய ஒரு தோராய வயது சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பத்தினுடைய சோலார் வயசு ஃபஸ்ட்டு சூரிய குடும்பம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ஃபார் சோலார் சிஸ்டம் சரிங்களா சூரிய குடும்பத்தின் வயதும் அண்டு ஃபார் எர்த் பூமியின் வயதும் அரௌண்ட் 4.5 to 4.6 பில்லியன் இயர்ஸ். ஸோ அப்படி கணிச்சு பார்க்கும்போது மெட்டியோரைட்ஸை வந்து ரேடியோமெட்ரிக் டேட்டிங்கை பயன்படுத்தி கணிச்ச போது சோலார் சிஸ்டம் எர்த்தனுடைய ஏஜ் பார்த்திங்கன்னா 4.5லேருந்து 4.6 பில்லியன் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பில்லியன் யோசிச்சு பாருங்கள். ஓகே ஸோ த நியூ போர்ன் எர்த் ஓகே புதிதாக பிறந்த பூமியானது த நியூ போர்ன் எர்த் ரிமைன்டு இன்ஹாஸ்பிட்டபிள் ஃபார் அட் லீஸ்ட் ஃபியூ ஹண்ட்ரட் மில்லியன் இயர்ஸ் சரிங்களா. ஸோ புதிதாக பிறந்த எர்த் சரிங்களா சன் இருக்கு இல்லைங்களா சன்னில் வந்து பிளாஸ்ட் ஒரு வெடிப்பு ஏற்பட்டு அதுலேருந்து பிரிஞ்சு வந்த ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்டு தான் நம்ம எர்த்து. அப்படி வந்து எர்த்து புதுசாக ஃபார்ம் ஆச்சு இல்லையா நியூ பார்ன் எர்த் புதிதாக உருவான எர்த்து ரிமைனடு சரிங்களா. இன்காஸ்டபிள் அப்படின்னா வாழ்வதற்கு ஆகாத சரிங்களா வாழ முடியாத எந்த உயிரினமே வாழ முடியாத அந்த மாதிரி அமைப்பாக இருந்துச்சாமா நியூ போர்ன் எர்த் புதிதாக பிறந்த பூமி. இன்காஸ்டபிள் எதற்கும் 10 காசுக்கு ஆகாத பூமி. ரிமைன்டு இன்காஸ்டபிள் மனித எந்த உயிரினமும் வாழ்வதற்கு ஆகாத சரிங்களா இன்சர்க்கு அப்படி வந்து எத்தனை வருஷம் இப்படி இருந்துச்சு இன்காஸ்டபிளா ஃபார் அட்லீஸ்ட் ஃபியூ ஹண்ட்ரட் மில்லியன் இயர் சரிங்களா ஒரு சரிங்களா முதல் சில 100 ஆண்டுகள் கூட எடுக்கலாம் சில 100 ஆண்டுகள் சரிங்களா சில 100 மில்லியன் ஆண்டுகள் சில 100 மில்லியன் ஆண்டுகள் இந்த எர்த் வந்து இன்காஸ்டபிளாக இருந்துச்சு. அந்த நியூ போர்ன் எர்த்து புதிதாக இன்காஸ்டபிளாக வாழ முடியாத எதற்குமே ஆகாத பூமியாக சில 100 ஆண்டுகள் சரிங்களா ஃபியூ ஹண்ட்ரட் மில்லியன் இயர்ஸ் இப்படி இருந்துச்சு. ஓகே அட் ஃபஸ்ட் இட் முதல்ல அந்த நியூ போர்ன் எர்த் எப்படி இருந்துச்சு பாரு. அட் ஃபஸ்ட் இட் வாஸ் டூ ஹாட் எப்படி இருந்துச்சு ரொம்ப வெப்பமாக இருந்துச்சு. டூ ஹாட்னா ரொம்ப அதிகப்படியான வெப்பம் ஓவர் ஹீட் வெப்பமாக இருந்துச்சு. திஸ் இஸ் பிகாஸ் இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கொல்லிஷனாக மோதுதல் 2 பிளானட் வந்து மோதுறது ஸ்மால் பிளானட் இருக்கும் இல்லைங்களா அது மோதுறது கொல்லிஷன் என்னது மோதுதல். ஓகே கொல்லிஷன்னா மோதுதல். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் கொல்லிஷன் மோதுது யார் மோதுறாங்க கொல்லிஷன் மோதுதல் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு. ஸோ அதுக்கு அடுத்து யார் மோதுறாங்கன்னு பார்க்கணும். கொல்லிஷன் ஆஃப் ஏ பிளானட்டிஸ்மெல்ஸ் சரிங்களா தி பிளானட்டிஸ்மெல்ஸ் சரிங்களா பிளானட்டிஸ்மெல்னா குறுங்கோள்கள் சிறுகோள்கள் கூட சொல்லலாம். சிறுகோள்கள் குட்டியாக இருக்கிற கோள்கள் இருக்குங்களா குட்டி பிளானட். ஸோ அந்த சிறுகோள்கள் ஒன்றுக்கொன்று மோதின. ஓகே கொல்லிஷன் ஆஃப் பிளானட்டிஸ்மல் சிறுகோள்கள் மோதின. அதுக்கடுத்தது ஸோ ஃபைனலி அண்டு சரிங்களா கொலிஸ்டு அப்படி மோதிட்டு நெக்ஸ்ட் கொலிஸ்டு அப்படின்னா இணைதல். ஃபஸ்ட்டு மோதுது ரெண்டாவது கொல்லிஸ்டு இணைகிறது சரிங்களா ஒன்றுக்கொன்று இணைந்து விட்டது. கொல்லிஸ்டு இணைதல் ஒன்றுக்கொன்று இணைந்து கொள்ளுதல். கொல்லிஸ்டு இணைஞ்சு டு ஃபார்ம் எர்த் ரிலீஸ்டு சரிங்களா. ஸோ அப்படி ஒன்றுக்கொன்று மோதி இணைஞ்சு எர்த்து ஃபார்ம் ஆகுது. பிளானட்டிஸ்மைல்ஸ் வந்து மோதுது சிறுகோள்கள் மோதுது ரெண்டாவது மோதிட்டு என்னாச்சு கொல்லிஸ்டு இணைந்து விட்டது. அப்படி இணைஞ்ச பிற்பாடு நம்மளுக்கு எர்த்து கிடைக்குது. ஓகே ஸோ அந்த ரிலீஸ்டு தட் எர்த் ரிலீஸ்டு மச் ஹீட்டு ரொம்ப அதிகமாக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. அந்த ஹீட்டோட பவர் எவ்வளோ இருக்குன்னா மெல்ட் த என்டையர் பிளானட். அந்த ஹீட்டோட பவர் எப்படிக்குன்னா அந்த என்டையர் எர்த்தவே சரிங்களா எரிக்கக்கூடிய சாம்பலாக்கக்கூடிய மெல்ட்டிங் உருக்கக்கூடிய அளவிற்கு தகுதி பெற்றிருந்தது சரிங்களா. அந்த பிளானட்டவே உருக்கக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றுருச்சாமா. பிளானட்டவே உருக்கிடுவோமா அந்தளவுக்கு ஹீட் இருந்துச்சாமா சரிங்களா. அந்த பிளானட்டிசெல் அப்படிங்கிற அந்த சின்ன பிளானட் என்னாச்சு ஃபஸ்ட் கொல்லிஸ்டு மோதுன பிற்பாடு தென் ஃபாலோட் பை சரிங்களா கொலிஸ்டு ஃபஸ்ட்டு கொல்லிஸ்னாச்சு இப்போ கொலிஸ்டு சரிங்களா. கொலிஸ்டு
இப்போ இணைஞ்சிருப்ப எர்த்து ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபார்மான எர்த்து நிறைய ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஹீட்டோட பவர் பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் எர்த்தவே ஸோ மெல்ட் உருக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் எவென்ச்சுவலி ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் சரிங்களா, பூமியின் மேற்பரப்பு ஓகே கூல்டு குளிர்ச்சி அடைஞ்சது. அப்படி மெல்ட்டு பண்ணுற அளவுக்கு இருந்த வெப்பம் வந்து என்னாச்சு ஸோ சற்று தளர்ந்து பூமி என்னாச்சு கூல் ஆகிடுச்சு. எவென்ச்சுவலி அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் ஷுட் பி கூல்டு குளிர்ச்சி அடைந்து விட்டது. அண்டு சொலிடிஃபைடு கெட்டி ஆகிடுச்சு, திடமாயிடுச்சு. ஓகே, டு ஃபார்ம் கிரஸ்ட் ஸோ மேலே வந்து கிரஸ்ட் அந்த மாதிரி அந்த மண் துகள்கள் ஃபார்ம் ஆயின. ஓகே, நெக்ஸ்ட் வாட்டர் வேப்பர் ரிலீஸ்டு ஃப்ரம் த பிளானட் இன்டீரியர் கூல்டு அண்டு கண்டென்ஸ்டு டு ஃபார்ம் ஓசன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாற சரிங்களா கூலாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல வாட்டர் வேப்பர் ரிலீஸ்டு நீராவி உற்பத்தி ஆனது. ஓகே, நீராவி உற்பத்தி ஆகி அப்படியே வேகமாக பரவுது. ஓகே, அதுக்கடுத்தது அதாவது அந்த எர்த்து பிளானட்னுடைய உள்பக்கம் முழுசும் ஸோ அந்த வாட்டர் வேப்பர் நீராவி பரவுது. ஓகே, அதுக்கடுத்து அந்த நீராவி மறுபடியும் குளிர்ச்சி அடைகிறது. அண்டு கண்டென்ஸ்டு திடமாகி ஸோ டு ஃபார்ம் ஓஷன் கடலாக மாறியது. வாட்டர் வேப்பர் வந்து குளிர்ந்து கண்டென்ஸ்டு திடமாகி ஸோ நம்மளுக்கு ஸோ ஓஷனாக மாறிடுச்சு. ஹென்ஸ் ஆரிஜின் ஆஃப் லைஃப் கேன் பி ரீகன்ஸ்ட்ரக்டட் யூஸிங் இன்டைரக்ட் எவிடன்ஸ். ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த எவிடன்ஸ் வந்து நம்மளுக்கு மேலே சொன்ன கருத்துக்கள் நம்மளுக்கு என்ன சான்றாக இருக்குதுன்னா ஸோ மறைமுகமாக பூமி புதிதாக ஒரு மாற்றத்தை பெற்றுள்ளது, புது மாற்றத்தை பெற்ற நவீன உலகமாக காட்சியளிப்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுங்களா. கான்சிக்வன்ஸ்லி சரிங்களா இருந்தபோதும் பயாலஜிஸ்ட் ஹேவ் டர்ன்டு டு கேதர் டிஸ்பரேட் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சரிங்களா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயாலஜிஸ்ட் உயிரியல் அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா டர்ன் டு கேதர் சரிங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எர்த்து ஃபார்ம் ஆனது சம்மந்தமாக நிறைய கருத்துக்கள் இருக்குது இல்லைங்களா, எக்கச்சக்கமாக. ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் வந்து ஒவ்வொரு பக்கம் போய் எர்த்து ஃபார்ம் ஆன கருத்துக்களை பற்றி நியூஸை கலெக்ட் பண்ணுறாங்க. நிறையா சயின்டிஸ்ட் இப்படியெல்லாம் கலெக்ட் பண்ணி சரிங்களா அந்த கருத்துக்களை ஒன்று சேர்க்குறாங்க பாருங்கள். ஓகே, ஸோ பயாலஜிஸ்ட் ஹேவ் டன் டு கேதர்னா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது, கலெக்ட் டிஸ்பரேட் பிட்ஸ் ஆஃப் ஸோ பல்வேறு எர்த்து சமமான பல உகந்த தகவல்களை கலெக்ட் பண்ணுறாங்க ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்டு ஃபில்லிங் தெம் டுகெதர். ஸோ கடைசியில் அந்த கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று ஷேர் பண்ணி ஒன்றா சேர்க்குறாங்க. ஓகே, ஸோ அப்படி ஒன்று சேர்த்துச்சுன்னா அது எப்படி கிடைக்குதுன்னா எப்படின்னா பீசஸ் ஆஃப் ஜிக்ஸா பசில். அப்படி அந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த பயாலஜிஸ்ட்டு தானுக்கு கிடைச்ச அந்த நியூஸ் எல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒன்றுக்கு ஒன்று கொடுத்துட்டு அந்த நியூஸை பூரா ஒன்று சேர்த்தாங்கன்னா நம்மளுக்கு எப்படி அப்பியராது லைக் பீசஸ் ஆஃப் ஜிக்ஸா சரிங்களா. சிக்ஸா புதிர்னு சொல்லுவோம், பசில்னா புதிர், சிக்ஸா புதிர் சரிங்களா. ஒரு உடைந்த கண்ணாடியை ஒட்ட வச்ச ஒரு குறிப்பிட்ட வடிவம் கிடைக்கிறீங்களா, அது ஜிக்ஸா பசில்னு சொல்லுவோம். சரி, சிக்ஸா புதிர் என்ற அமைப்பில் கிடைக்கிறது. ஸோ மெனி தியரிஸ் ஹேவ் பீன் ப்ரப்போஸ்டு டு எக்ஸ்பிளைன் ஆரிஜின் ஆஃப் லைஃப் சரிங்களா. இந்த இடத்துல ஆரிஜின் ஆஃப் லைஃப் உயிரினங்கள் உருவானதை பற்றிய பல தகவல்களை பல சயின்டிஸ்ட் இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. ஃபியூ ஹேவ் பீன் டிஸ்கஸ் இன் சாப்டர். ஸோ அந்த தகவலில் சில தகவலை மட்டும் இந்த லெசனில் நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? தேங்க்யூ, கீப் வாட்சிங், டோன்ட் ஸ்கிப் த வீடியோ.